ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளர் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளர் அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு காரத்துக்கு வந்து நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கூட 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்சு அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கலாம். இது வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும். இது வந்து நம்ம கையில் தட்டை தான் போகிறோம், அடை மாதிரி. அதனால் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. ரொம்பவும் நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருந்தால் கூட போதும். இட்லி மாவு பதத்துக்கு ஆனால் கெட்டியாக அரைக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப தளர்ச்சியாக அரைக்கக்கூடாது. இப்போ வேர்க்கடலையும் சேர்த்து இதையும் நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே அரைச்சி வச்ச பருப்பும் அரிசியிலையும் இந்த வேர்க்கடலையை கொட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸ்பூனை வச்சு கூட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டதும் இன்னுமே மாவு கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா கெட்டியாயிட்டு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு வாழை இலை அந்த மாதிரி எடுத்து அதில் ரவுண்ட் ஷேப்பில் தட்டியும் போட்டுக்கலாம். இல்லைனா கையாலே இந்த மாதிரி தட்டுறதுக்கும் ஈஸியாக வரும். தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை மட்டும் வானலில் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி சேர்த்துக்கணும். உங்களுக்கு கையில் தட்ட வரலன்னா நீங்கள் வாழை இலையில் வச்சு கூட தட்டிட்டு அப்புறம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். 2 சைடு திருப்பி போட்டு நுரையெல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பருப்பு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எப்படி சூப்பராக பூரி மாதிரி வருது பாருங்கள். இது பேரே வந்துட்டு வெள்ளைப்பூரி தான் எங்கள் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கூட சைட் டிஷ்லாம் தொட்டுக்கிறதுலாம் தேவையே இல்லை. இதே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களாங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்.